இப்போ பார்க்க போகிறது clamp coupling. It's also called as split muff or compression coupling. இதுதான் clamp coupling ஓட டயக்ராம். இங்கே என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குன்னா ஷாஃப்ட்டு, கீ, மஃப் ஆர் ஸ்லீவ், இது ஸ்லீவ்னு சொல்லலாம். தென் கிளாம்பிங் போல்ட். மொத்தம் என்னெல்லாம் ஒரு 4 பார்ட்ஸ் இருக்குது. ஷாஃப்ட்டு, கீ, மஃப் ஆர் ஸ்லீவ், தென் த ஃபோர்த் ஒன் இஸ் கிளாம்ப் ஆர் கிளாம்பிங் போல்ட். ஓகே, இப்போ இந்த 4 பார்ட்டையும் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. டிசைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாமே லிமிட் உள்ளாடி இருக்கா என்னன்ட்டு செக் பண்ண போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். டிசைன் எ clamp coupling to transmit 30 kilowatt at 100 rpm. ஸோ பவர் P is equal to 30 kilowatt, அதை வாட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்பீட் N is 100 rpm. The allowable shear stress for the shaft and key. The allowable shear stress means tau. The allowable shear stress for shaft and key is 40 MPa. Allowable shear stress for shaft and key is equal to 40 MPa means 40 megapascal. இது நியூட்டன் per mm square கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சேம் வேல்யூ தான் MPa. And the number of bolt connecting the two halves are 6. So number of bolt N is equal to 6. Number of bolt N is equal to 6. The permissible tensile stress for the bolt is 70 megapascal. The permissible tensile stress for bolt, that is sigma T. Tensile stress means sigma T is 70 megapascal is equal to 70 Newton per mm square. The coefficient of friction between the muff and the shaft surface may be taken as 0.3. The coefficient of friction means mu. Coefficient of friction mu is 0.3. இவ்வளோ டேட்டா கொஸ்டினில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாம்ப் கப்ளிங்கை டிசைன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் எழுதிட்டேன், டிசைன் எ கிளாம்ப் கப்ளிங். ஓகே, இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1, டிசைன் ஃபார் ஷாஃப்ட். 4 பார்ட்ஸ் இருக்குது. ஷாஃப்ட்டு, மஃப்பு, கீ அண்ட் கிளாம்ப். நீங்கள் இனிஷியலாக டிசைன் பண்ண போகிறது ஷாஃப்ட். முதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா பவர் P is equal to 2 pi NT/60. P means power, then N is speed, T is equal to torque means that is mean torque. இங்கே பவருடைய வேல்யூ வந்து 30 கிலோவாட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை வாட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இஸ் equal to 2 pi into N is 100 rpm, that is given in question. N is equal to 100 rpm and torque T. இப்போ பவர்லேருந்து கால்குலேட் பண்ணுற டார்க் வந்து மீன் டார்க், T மீன் எழுதிக்கலாம். ஓகே, இப்போது பவர்லேருந்து கால்குலேட் பண்ணுற டார்க்குடைய யூனிட் வந்து நியூட்டன் மீட்டரில் தான் இருக்கும். த நெக்ஸ்ட், அந்த நியூட்டன் மீட்டரில் இருக்கிற டார்க் வேல்யூவை நீங்கள் 10⁻³ மல்டிப்ளை பண்ணி நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? த நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலா T is equal to pi/16 into tau shaft. Tau means shear stress into dq. இப்போ டார்க் T அது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. டார்க்குடைய வேல்யூ வந்து 2864.79 into 10⁻³ நியூட்டன் எம்எம்மில் இருக்கிற வேல்யூ தான் நீங்கள் இங்கே போட போகிறீங்க. இஸ் equal to pi/16. தென் டவு ஷாஃப்டோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 40 நியூட்டன் per mm square. ஓகே, தென் D ஷாஃப்ட் டயமீட்டர். ஷாஃப்ட் டயமீட்டர் எவ்வளோ வந்திருக்கு? 71.5 mm வந்திருக்கு. இது ரவுண்டாக 75 mm, 71.5 வந்து நீங்கள் 75ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2, டிசைன் ஃபார் மஃப். இப்போ ஷாஃப்ட் டயமீட்டர் D வந்து 75 mm வந்திருக்கு. இந்த ஷாஃப்ட் டயமீட்டர் ஸ்மால் D யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்லீவோடைய அவுட் சைட் டயமீட்டர் கேபிட்டல் D அண்ட் லெங்த் ஆஃப் தி ஸ்லீவ் கேபிட்டல் L, இது ரெண்டையும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கேபிட்டல் D உடைய ஃபார்முலா டேட்டா புக் கூட ஒரு சின்ன செராக்ஸ் இருக்கும், அதில் இருக்கும். தட் இஸ் 2D + 13 mm. கேபிட்டல் D is equal to 2D + 13. D means shaft diameter. Capital D is equal to 163 mm. 2D + 13. இந்த D வந்து இந்த 75 mm shaft diameter வேல்யூ போடும். ஓகே, இப்போ கேபிட்டல் D வேல்யூ 163 mm வந்துருக்கு, அவுட் சைட் diameter of the sleeve. The next, length of the sleeve capital L, that is 3.5 into shaft diameter D. Shaft diameter 75 mm.
So 3.5 into 75. The length of the sleeve is 262.5 mm. Step number 3. Design for key. Step number 1ல நீங்கள் கால்குலேட் பண்ண ஷாஃப்ட் டயமீட்டர் வந்து 75 mm. இனிஷியலாக நீங்கள் கீ டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷாஃப்ட் டயமீட்டர் 75 mm இதை யூஸ் பண்ணிவிட்டு கீயோடைய வித்து அண்ட் கீயோடைய ஹைட் இது ரெண்டு வேல்யூவையும் டேட்டா புக்லேருந்து எடுக்கணும். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16. ஷாஃப்ட் டயமீட்டர் வந்து 75 mm. டேட்டா புக் பேஜ் நம்பர் 5.16ல் ஷாஃப்ட் டயமீட்டர் 75 mm. பாருங்கள், ஷாஃப்ட் டயமீட்டர் 65 to 75 and 75 to 85. நீங்கள் இந்த டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து செகண்ட் ஒன்று எடுத்திருக்கேன், 75 to 85. இதில் வித் பி எவ்வளோ வந்துருக்கு 22 mm அண்ட் ஹைட் ஹெச்எஸ் 14 mm. பேஜ் நம்பர் 5.16ல் வந்து வித் எடுத்துருக்கோம். That is B is equal BRW is equal to 22 mm and height of the key T is equal to 14 mm. இது ரெண்டும் இந்த ஷாஃப்ட் டயமீட்டர் 75 mm அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் length of the key small l is equal to capital L divided by 2. இது ஃபார்முலா டேட்டா புக்கில் இல்லை, ஸோ நம்ம தான் படிச்சுக்கணும். capital L divided by 2. capital L means length of the sleeve. ஸ்டெப் நம்பர் 2ல் இருக்கும். Length of the sleeve capital L is 262.5. So small l, length of the key small l is equal to 262.5 divided by 2. The next, இப்போ அந்த கீயோடைய டைமென்ஷன் எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு வித் ஹைட் அண்ட் லெங்த். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா அந்த கீழே ரெண்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும் கீ டிசைன் பண்ணுறதுக்கு. ஒன்று ஷியரிங், இன்னொன்று வந்து க்ரஷிங். டைமென்ஷன் எல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சதும் இந்த கீழே வர ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து லிமிட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீயோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 40 Nm/mm². க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுக்கல. அதனால் நம்ம வந்து இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் செக் பண்ண போகிறோம். ஸோ செக் ஃபார் ஷியரிங், ஷியர் ஸ்ட்ரெஸ் செக் பண்ண போகிறதுனால செக் ஃபார் ஷியரிங் எழுதியிருக்கோம். Formula T is equal to L into W. L means length of the key, then W means width of the key into tau. Tau key means a shear stress for key into D by 2, small d by 2. That is D means a shaft diameter. இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் சப்போர்ட்டாக ஒரு செராக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது சாப்டர் நம்பர் 3.3ல் இருக்கும், 3.3 ஆர் 3.1 இது ரெண்டில் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இங்கே டார்க்குடைய வேல்யூ வந்து நீங்கள் ஸ்டெப் நம்பர் 1ல் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க, நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே போடணும். இஸ் ஈக்குவல் டு எல். எல் இஸ் 131.25 length of the key. Then W means 22 mm into tau key. இந்த shear stress தான் செக் பண்ண போகிறீங்க. Then D is 75 mm shaft diameter divided by 2. இப்போது இங்கேருந்து நீங்கள் shear stress for key calculate பண்ணுறீங்க. எவ்வளோ வந்திருக்கு? 26.46 Nm/mm². ஆனால் கொஸ்டினில் வந்து கீயோடைய அலோவபிள் shear stress வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 Nm/mm². ஆனால் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது வந்து வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 26.46. அதாவது இந்த கீழே வர ஒர்க்கிங் ஷியர் வந்து எவ்வளோ இருக்குது? 26 தான் இருக்குது. ஆனால் அலோவபிள் வேல்யூ வந்து 40. நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூ வந்து அலோவபிள் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. கால்குலேட் பண்ணியிருக்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக இருக்குது. ஸோ டிசைன் இஸ் சேஃப். த நெக்ஸ்ட் டிசைன் ஃபார் போல்ட். ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் போல்ட்டோடைய டயமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஃபார்முலா வந்து T is equal to pi square. T means torque, pi square divided by 16 into mu. Mu means coefficient of friction. The dB bolt diameter. Then sigma T tensile stress for bolt. Then N small n means number of bolt. Then D shaft diameter. ஓகேவா? தென் இந்த டார்க் டீங்கிறது ஸ்டெப் நம்பர் 1ல் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க. நியூட்டன் எம்எம்மில் இருக்கிற வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இஸ் ஈக்குவல் டு pi square divided by 16 into mu 0.3. இது கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க.
தென் டிபி இதுதான் கால்குலேட் பண்ண போகிறோம் இன்டு சிக்மா டி, அதாவது போல்ட்டோடைய டென்சைல் ஸ்ட்ரெஸ் 70 மெகா பாஸ்கல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ தான் எடுத்திருக்கோம், 70 Nm². தென் என் நம்பர் ஆஃப் போல்ட் தட் இஸ் 6. இது ரெண்டு சிக்மா டி என் இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. சிக்மா டி 70 MPa that is 70 Nm², then mu is 0.3 and number of bolt n is equal to 6. ஓகே, இப்போது இதில் இந்த ஃபார்முலாலேருந்து போல்ட்டோடைய டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறோம். எவ்வளோ வந்திருக்கு? 22.17. நெக்ஸ்ட்டு இந்த டிபி கால்குலேட் பண்ணிவிட்டு பிஎஸ்ஜி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.42 எடுத்துக்கோங்க. இங்கே இந்த 5.42 இருந்து ஸ்டாண்டர்ட் டயமீட்டர்ஸை செலக்ட் பண்ண போகிறீங்க. இந்த 22.7 mmங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் போல்ட் டயமீட்டரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து 22.17. ஓகேவா? இது பேஜ் நம்பர் 5.42. இங்கே 2 சீரீஸ் இருக்கும், ஒன்று கோர்ஸ் சீரியஸ், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைன் சீரியஸ். இதில் ஃபஸ்ட் இருக்கிற கோர்ஸ் சீரீஸே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே மைனர் டயமீட்டர் அதாவது கோர் டயமீட்டர்னு சொல்லலாம். கோர் டயமீட்டர் ஃபார் போல்ட். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிற டயமீட்டர் வேல்யூவில் இருக்குது 22.17. இப்போது இந்த 22.17 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த மைனர் டயமீட்டர் ஃபார் போல்ட், அதாவது கோர் டயமீட்டர் ஃபார் போல்ட் இதில் இருக்கா பாருங்கள், 22.7 இல்லை 20.320 இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 25.706 இருக்குது. 22.17ங்கிற வேல்யூ இல்லை. ஸோ இப்போ 22.17ங்கிற வேல்யூ டேட்டா புக்கில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு நியரஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குது? நியரஸ்ட் மேக்ஸிமம் 22.17க்கு நியரஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னா 25.706. இந்த வேல்யூவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ என்னுடைய ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர் வந்து 25.706. 25.706 mm. ஓகே, நெக்ஸ்ட் அதோடைய ஸ்டாண்டர்ட் நாமினல் டயமீட்டர் செலக்ட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் நாமினல் டயமீட்டர் என்ன அப்படின்னா அதை அப்படியே லெஃப்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். மேஜர் டயமீட்டர் வந்து 30 mm. தென் அதோடைய போல்ட் சைஸ் வந்து M30. 25.706க்கு அப்படி லெஃப்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா மேஜர் டயமீட்டர் 30, தட் இஸ் நான் ஸ்டாண்டர்ட் நாமினல் டயமீட்டர் எடுத்துக்கலாம் 30 mm. தென் அதோடைய போல்ட் சைஸ் வந்து M30. ஸோ இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற போல்ட் வந்து M30.